ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னா கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் உரப்பு, கொஞ்சம் கொஞ்சம் இனிப்பு, இந்த மூணுமே சேர்ந்த ஒரு கேரளா ஸ்டைல் மாங்காய் அச்சார் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏமாவே நமக்கு இந்த ஊறுகாயும் காலி ஆயிருங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம். நிறைய சிம்பிளான ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஊறுகாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மண்சட்டி எடுத்துக்கோங்க. மண்சட்டியில் பண்ணால் ஊறுகாட்டோட டேஸ்ட்டு தனி சுவை தாங்க. இப்போ நமக்கு இந்த மண்சட்டி சூடாகிடுச்சுங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்கிற டிப்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாங்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மறுபடியும் இதே மெத்தடில் தான் நீங்கள் இந்த மாங்காய் ஊறுகாயை பண்ணி சாப்பிடுவீங்க. நீங்கள் இதே மாதிரி தான் இந்த மாங்காய் ஊறுகாயை செஞ்சு சாப்பிடுவீங்க. கொஞ்சோண்டு வெந்தயமும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த கடுகு வெந்தயம் பொரிய தொடங்குதுங்க. இல்லை கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்துக்கலாம், நல்லா பொடி பூண்டாக எடுத்துக்கோங்க. இஞ்சியும் இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கறிவேப்பிலை. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி நான் சொல்கிற டிப்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணி இந்த மாங்காய் ஊறுகாய் பண்ணி பாருங்களேன். இதே மாதிரி தான் நீங்கள் எப்போயுமே மாங்காய் ஊறுகாய் பண்ணி சாப்பிடுவீங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாங்காவையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம மாங்காவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லைங்க, ஒரு 2 நிமிஷம் போதும். அதுக்குள்ளே நமக்கு அந்த மாங்காய் கொஞ்சம் குக்காகி வந்துடும். இப்போ நம்ம இதில் உரப்புக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு நான் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு காயப்பொடி. இப்போ நம்ம இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சீனி சேர்த்துக்கோங்க. இது ஒரு டேஸ்ட்டு தாங்க இந்த ஊறுகாய்க்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாங்க. வினிகரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வினிகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம அடுப்பை அமர்த்திக்கலாம். நம்ம இப்போ இதை மண்சட்டியில் பண்ணியிருக்கறனால தான் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது. அதுதான் நான் சொன்னது, ஒரு கொதியிலே நம்ம அடுப்பை அமர்த்திக்கிறணும். இப்போ நம்ம இந்த ஊறுகாய்க்கு உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். காலைல நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எனக்கு உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே அப்படி கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய அருமையான கேரளா ஸ்டைல் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மாணிக்காவே இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் சொன்ன டிப்ஸு எல்லாமே யூஸ் பண்ணி இந்த மாங்காய் ஊறுகாய் பண்ணி பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. திரும்ப திரும்ப நீங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாங்காய் ஊறுகாய் பண்ணி சாப்பிடுவீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.